சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, வெளியான அறிவிப்பு. அரசாங்கத்திற்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும், சஜித் பிரேமதாச. கூகுள் அறிமுகப்படுத்திய புதிய அம்சம், பயனர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கனடாவில் புலம்பெயர்ந்தோருக்கான வேலை வாய்ப்பு, வெளியான மகிழ்ச்சி தகவல். கொழும்பில் வயதான பெண்ணின் மோசமான செயல், அதிர்ச்சியில் போலீசார். சுற்றுலா பயணிகள் வருகையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு. இன்று முதல் எரிபொருள் தட்டுப்பாடு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஜப்பானில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் ஒருவர் பலி, 2000 பேர் தப்பி ஓட்டம். பிரான்சில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 பலி. நாட்டில் உள்ள சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புத்தரின் புனித தந்ததாது கண்காட்சி நடைபெறும் காலப்பகுதியில் கண்டியிலுள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நாட்களுக்கு பதிலாக ஏனைய நாட்களில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள புனிதரின் தந்ததாது கண்காட்சியினை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு இறுதியாக நடைபெற்ற இந்த கண்காட்சி 16 வருடங்களின் பின்னர் மீண்டும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளது. இதற்கமைய கண்காட்சியின் ஆரம்ப தினம் பிற்பகல் 3:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையிலும், ஏனைய நாட்களில் மதியம் 12 மணி முதல் மாலை 5:30 மணி வரையிலும் புத்தரின் புனித தந்ததாது பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்தப்பட உள்ளது. விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் ஏமாற்றிய தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் கடுமையான பாடம் புகட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் முன்னிறுத்தி ஆட்சியை பிடித்த தேசிய மக்கள் சக்தி அரசு இன்று அவர்களை முற்றிலும் மறந்துவிட்டது என விமர்சனம் செய்துள்ளார். விவசாயிகளுக்கு உரச்சலுகை வழங்கப்படவில்லை, நெல் உற்பத்திக்கான போதிய உத்தரவாத விலையே கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள உயர்வும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹொரவப்பத்தான பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தரமான விவசாய உபகரணங்கள் கிடைக்கவில்லை, கிடைக்கும் சில உபகரணங்களின் தரம் மிகவும் மோசமாக இருக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விவசாயிகளின் பயிர் சேதத்துக்கான இழப்பீடு கூட அரசு வழங்கவில்லை என்பதால் அவர்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என சஜித் பிரேமதாச மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய ரீதியில் கூகுள் பயனர்கள் அதிகரித்த வண்ணம் உள்ள நிலையில் பயனர்களுக்கு ஏற்ற வகையில் நாளுக்கு நாள் புதிய தொழில்நுட்பத்தை கூகுள் அறிமுகப்படுத்திக் கொண்டு செல்கிறது. அதன்படி கூகுள் நிறுவனம் தற்போது புதிய நிறுவனம் தொழில்நுட்பம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதேவேளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் தினந்தோறும் வளர்ந்து கொண்டே செல்கின்றன. பயனாளர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களுக்கு இடையில் கடுமையான போட்டி நிலவுகின்றது. அந்த வகையில் சமீபத்தில் வெளியான டீப்சிக் சர்பார் AI உலகின் புதுவரவாக இருந்தாலும் தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் உள்ளது. இதில் தகவல்கள் சற்று தெளிவாகவும் எளிமையாகவும் கிடைப்பதனால் பயனாளர்கள் இதை அதிகமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். அந்த வரிசையில் தற்போது கூகுளும் தனது பயனாளர்களுக்கு ஆஸ்க் ஃபார் மீ என்ற புதிய செயற்கை நுண்ணறிவு வசதியை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் குறித்த புதிய தொழில்நுட்பம் மிக விரைவில் நடைமுறைக்கு வரும் என கூகுள் தெரிவித்துள்ளது. கனடா 2025 எக்ஸ்பிரஸ் நுழைவு வருகை ஊடாக தொழிலாளர்கள் பற்றாக்குறையை குறைக்க கனடிய அரசு திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் கனடாவின் தேவைக்கு ஏற்ப பல்வேறு துறைகளில் பணியாற்ற வெளிநாட்டினர் வரவேற்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த ஆண்டு ஆசிரியர்கள், ஆசிரியர்களுக்கான உதவியாளர்கள், ஆரம்பகால குழந்தை பருவ கல்வியாளர்கள், சமையல்காரர்கள் ஆகியோரின் தேவை அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தவிர அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய துறைகளில் அனுபவம் பெற்றவர்களையும், தொழில்துறை, விவசாயம் மற்றும் பிரெஞ்சு மொழியை திறமையாக கொண்டவர்களையும் கனடா வரவேற்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிரடி முடிவுகளால் அமெரிக்காவில் புலம்பெயர்ந்தோருக்கு விசா நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் கனடா பக்கம் நோக்கி புலம்பெயர் தொழிலாளர்கள் திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் காணி மோசடியில் ஈடுபட்ட வயதான பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொள்ளுப்பட்டியில் மற்றொரு நபருக்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை பயன்படுத்தி 50 மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்த 83 வயதான பெண்மணியே கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறையின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு 2021ஆம் ஆண்டு மளிககந்த நீதவான் நீதிமன்றத்தில் தகவல்களை முன்வைத்திருந்தது. இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையை தொடர்ந்து பத்திரமுல்ல பகுதியில் உள்ள ஒரு முதியோர் இல்ல வளாகத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய இந்த வருடத்தின் கடந்த மாதம் வரை 4,85,102 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய கடந்த பிப்ரவரி மாதத்தில் மாத்திரம் 2,32,341 பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அவர்களில் ரஷ்யாவில் இருந்து 29,249 பேரும், இந்தியாவில் இருந்து 34,006 பேரும், பிரித்தானியாவில் இருந்து 24,830 பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதத்தில் மாத்திரம் 2,52,761 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவில் இருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்று எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வாரம் எரிபொருள் பற்றாக்குறை இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் கூறியதை மறுத்துள்ள எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் வெள்ளிக்கிழமை முதல் எந்த எரிபொருள் ஓர்டர்களும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு முன்பு 1,581 ஓர்டர்கள் கிடைக்கப்பெற்றதாக சங்கம் ஒப்புக்கொண்ட போதும் அதன் பிறகு புதிய ஓர்டர்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் நிரப்பு நிலையங்களில் தற்பொழுது எரிபொருள் இருப்பு திங்கட்கிழமை வரை நீடிக்கும் என்று விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வார இறுதியில் சில எரிபொருள் நிலையங்கள் எரிபொருள் இருந்தாலும் பெரும்பாலான எரிபொருள் நிலையங்கள் தங்களிடம் இருப்பு இல்லை என்று அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் அரசு நிறுவனங்களுக்கு பணம் செலுத்திய பிறகு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. முன்னதாக போலீஸ் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற நிறுவனங்களுக்கு 1 அல்லது 2 மாதங்களுக்கு பிறகு பணத்தை செலுத்த அனுமதிக்கப்பட்டன. ஆனால் வெள்ளிக்கிழமை நிலவரப்படி கடனில் எரிபொருள் வழங்கப்படாது என விநியோகஸ்தர்கள் எச்சரித்துள்ளனர். ஜப்பானின் வடக்கே ஒபனேட்டோ நகரில் திடீரென்று ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி ஒருவர் பலியாகியுள்ளதோடு 2,000 பேர் தப்பி வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த காட்டுத்தீ தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காட்டுத்தீயானது அடுத்தடுத்து பரவி பாதிப்புகளை ஏற்படுத்த தொடங்கியது. தப்பிய சிலர் நண்பர்களின் வீடுகளிலும் 1,200 பேர் நிவாரண முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 30 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மிக பெரிய அளவில் இந்த காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது என பேரிடர் மேலாண் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறியுள்ளார். இந்த காட்டுத்தீ 1,800 ஹெக்டேர் பரப்பளவுக்கு பரவி இருக்கக்கூடும் என சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருவரின் உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. 80க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. நாடு முழுவதிலும் இருந்து 1,700 தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடந்து வருகிறது. இதற்காக ராணுவ ஹெலிகாப்டர்களும் கொண்டு வரப்பட்டுள்ளன. பிரான்சில் அமைந்துள்ள டியூனியன் தீவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வந்துள்ளதாவது, அங்கு உருவாக்கியுள்ள புயலால் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி புயல் கரையை கடந்த போது மணிக்கு சுமார் 240 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதனை தொடர்ந்து டியூனியன் தீவில் பெய்து வந்த கனமழையால் அங்குள்ள நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின. இதில் பல வீடுகள் சேதமடைந்தன. மேலும் சாலையில் சென்ற பல கார்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. எனவே வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 பேர் பலியாகினர். பலர் மாயமாகியிருந்ததால் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. அதேபோல் பலத்த காற்று வீசியதால் ஏராளமான மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதில் சுமார் 2 லட்சம் வீடுகள் இருளில் மூழ்கின. எனவே அங்கு வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக முடங்கியது. இதற்கிடையே பிரான்சிலிருந்து ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு படையினர் அங்கு விரைந்துள்ளனர்.